ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க. விரதங்கள்லேயே மிகச்சிறந்த விரதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஏகாதசி விரதம். அதுலேயும் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி நாள் அப்படின்றது ரொம்பவே சிறப்பான விஷயம். காக்கக்கூடிய கடவுளான மகாவிஷ்ணுவுக்கு உரிய நாள். எல்லா விதமான விஷ்ணு ஆலயங்கள்லையும் சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்றது நடைபெறும். இந்த சொர்க்கவாசல் திறப்பில் போய் கலந்துக்கிறது அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு மோட்சத்தை கொடுக்கும், நமக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் தடைப்பட்டு நிற்கக்கூடிய அத்தனை விதமான சுப காரியங்களும் நடக்க ஆரம்பிக்கும். தலைமுறையாக நல்ல செல்வ செழிப்போட வாழலாம். ஏன் அப்படின்னா மகாவிஷ்ணு அப்படின்றவர் பணத்திற்குரிய அதிபதி. ஏன்னா மகாலட்சுமி தேவி கூடவே இருக்காங்க. பணத்துக்கு மட்டும் கிடையாது, 16 வகை செல்வத்துக்கும் இவங்க 2 பேரும் அதிபதி தான். சொர்க்கவாசல் திறப்பன்னைக்கு போக முடியலனாலும் அடுத்து வரக்கூடிய 10 நாட்களும் சொர்க்கவாசல் திறந்து தான் இருக்கும். அதனால் தாராளமாக போய் சொர்க்கவாசலில் மிதிச்சுட்டு வாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி நாள் அன்னைக்கு விரதம் இருந்து நிறைய பேர் வழிபடுவாங்க. விரதம் இருந்தாலும் சரி, இருக்க முடியாதவங்களும் சரி, பூஜை அறையில் மகாவிஷ்ணுவனுடைய படத்திற்கு முன்னாடி நீங்கள் இதை ஒன்று மட்டும் வைங்க. நிச்சயமாக சொல்கிறேன், மகாவிஷ்ணு எங்கே இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு நேராக பறந்தோடி வருவார். உங்களுக்கு அருட்கடாட்சத்தை வாரி வாரி கொடுப்பார். அது என்ன அப்படின்னா, ஒரு டம்ளர் நீங்கள் தண்ணீர், சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீரை மகாவிஷ்ணுவினுடைய படத்திற்கு முன்னாடி வச்சுட்டு அதில் துளசி இலைகளை கொஞ்சம் நல்லா எடுத்து கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக அதில் அந்த தண்ணீரில் போடுங்க. பச்சை கற்பூரம் எடுத்து லைட்டாக நுணுக்கி விடுங்க அந்த தண்ணீர்லையே. அடுத்தது ஒரே ஒரு ஏலக்காயை தட்டி போடுங்க. நான் இப்போ சொன்ன 3 பொருட்களுமே மகாலட்சுமிக்கு மிக மிக உகந்த பொருட்கள். மகாலட்சுமி தேவி இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே மகாவிஷ்ணுவும் நேரடியாக தங்குவார். இந்த துளசி தீர்த்தத்தை மகாவிஷ்ணுவுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த துளசி தீர்த்தத்தை உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் தலையில் தெளிச்சுக்கோங்க. அடுத்தபடியாக எல்லாரும் துளசி தீர்த்தத்தை சாப்பிடலாம். இந்த துளசி தீர்த்தத்தை நீங்கள் நைவேத்தியமாக வச்சு உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அதை நீங்கள் கேட்கும் பொழுது அதை உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்தே தீருவார் மகாவிஷ்ணு. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.